இன்று. ஆனந்த பவனத்தின் அழகு தேவதை இந்திரா பிரியதர்ஷினிக்கும் ஃபெரோஸ் காந்தி என்று அறியப்பட்ட ஃபெரோஸ் கானுக்கும் வைதீக முறைப்படி திருமணம் நிகழ்ந்த தினம். தாகூரின் சாந்திநிகேதனில் கல்வி பயிலும் காலத்திலேயே அன்னை இந்திரா ஃபெரோஸ் கானை மனதார விரும்பினார். ஃபெரோஸ் நவாப் கான் எனும் இஸ்லாமிய தந்தைக்கும் ஒரு பார்சி தாய்க்கும் காதலில் உதித்த அன்பு மகன். நேரு தம்பதியருக்கு துவக்கத்தில் இந்த திருமணத்தில் ஒப்புதல் இல்லாததால் இந்திரா ஃபெரோஸ் கான் திருமணம் முதலில் லண்டனில் ஒரு மசூதியில் ரகசியமாக நடந்ததாக நேருவின் நெடுங்கால செயலாளர் M.O. மத்தாய் கூறுகிறார். இதன் பின்னர் மகாத்மா காந்தி தலையிட்டு மத்தியஸ்தம் செய்து ஃபெரோஸ் கானின் தாய் வழி குடும்ப பெயரான காந்தியை இணைத்து ஃபெரோஸ் கானை ஃபெரோஸ் காந்தி என்று அழைத்ததாகவும் பின்னர் வைதீக முறைப்படி மீண்டும் ஆனந்த பவனத்தில் எளிமையாய் திருமணம் நிகழச் செய்தார் என்றும் கூறப்படுகிறது. பொது வாழ்வில் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற அன்னை இந்திரா தன் தனி வாழ்விலும் விசால பார்வையுடன் நினைத்ததை சாதித்து தன் காதல் திருமணத்திற்கு அனைவரது அங்கீகாரத்தையும் பெற்ற தினம் இன்று.